அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். இன்றைக்கு ஆங்கிலேய அரசாங்கத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, தீரர் மாயாண்டி சேர்வை அவர்களுடைய கதையினைத்தான் பார்க்க போகின்றோம். இது கதையல்ல, நிஜம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். 1904ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலத்திலே மாயாண்டி சேர்வை அவர்கள் பிறந்தார்கள். வளருகின்ற காலத்திலேயே தீராத தேசத்தின் மீது பற்று வைத்தவர். தேச சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்தவர், வாழ வேண்டும் என்று விரும்பியவர். அன்றைக்கு ஆங்கில ஏகாதிபத்திய அரசு மிக கொடுமையான சட்டங்களை எல்லாம் இயற்றி மக்களை துன்புறுத்தி வந்ததை கண்டு கொதித்து போனார். அந்த வகையிலே இந்திய நாடே திரும்பி பார்க்கின்ற வகையிலே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்தித்தார். அதன் பிறகு அவர் ஒரு அறிக்கை வெளியிடுகின்றார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தின் மேலே இந்த நாளிலே யாம் தேசிய கொடியை ஏற்றப் போகின்றோம் என்று டிக்ளேர் பண்ணிடுறார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போன ஆங்கில அரசு இவரை தேடி அலைகின்றது. இந்த நிகழ்ச்சி நடந்துவிட்டால் இந்திய சுதந்திர போராட்டத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெற்றுவிடும், தேசமே இதை திரும்பி பார்த்துவிடும் என்று அவர்களுக்குள் மிகுந்த பயம். அதுவும் உண்மைதான். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த குறிப்பிட்ட நாளும் நெருங்குகிறது. நம்முடைய தீரர் மாயாண்டி சேர்வை அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? குறிப்பிட்ட நாளுக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே அவர் அந்த மீனாட்சி அம்மன் கோபுரத்திலே ஏற ஆரம்பித்து விட்டார். 10 நாள் இருக்கிறது. என்ன செய்வது? உணவுக்கு என்ன செய்வது? என்ன செய்தார் தெரியுமா? நிலக்கடலைகளை கொஞ்சம் கட்டி எடுத்துக்கொண்டார். தண்ணீர் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு அந்த இதிலே ஒரு அமைப்பு இருக்கும், மாடம்னு சொல்லுவோம். அந்த அமைப்பிற்கு அந்த மாடத்திலே தங்கிவிட்டார். 4-5 நாளைக்கு அந்த உணவுகள் தாங்கியது. அதன் பிறகு அதுவெல்லாம் தீர்ந்து விட்டது, பசி பட்டினி. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஐயா கவலைப்படவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு மாடமாக மேலே ஏறுகிறார். இது கடைசியாக அந்த குறிப்பிட்ட நாளிலே தேசிய கொடியை மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரத்திலே ஏற்றுகிறார். அங்கே சுற்றி நின்றவர்களெல்லாம் பார்க்கிறார்கள். தேசிய கொடி தானாக மேலே எழும்பிக் கொண்டிருக்கிறது, பட்டொலி வீசி பறக்கின்றது என்பதனை கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள், ஆர்வம் அடைகிறார்கள். மக்கள் ஏராளமான பேர் கூடிவிடுகிறார்கள்.
சுற்றுப்புற கிராமத்திற்கெல்லாம் செய்தி பரவுகிறது. அந்த நகரமே ஒரு மிகப்பெரிய கும்பலாக கூடுகிறது. தேசிய கொடியினை குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட இடத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே ஏற்றியவர் ஐயா. நாள் இந்திய தேசமே எழுச்சி பெற்றது. அதன் பிறகு ஐயா அவர்கள் தொடர்ந்து தேசிய சேவையும் சமூக சேவையும் செய்து வந்தார்கள். தன்னுடைய காலத்திலே ஏழைகளுக்காக தான் சார்ந்த சமூகத்திற்காக மிகப்பெரிய பணிகளை எல்லாம் செய்து வந்தார்கள். இப்போ அகமுடையார் மகாசபா என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த இதிலே நிதியிலே போட்டு அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார்கள். அந்த மீனாட்சி அம்மன் கோபுரத்தினுடைய உச்சியிலே ஏறி அந்த கொடியினை கட்டி, தேசிய கொடியினை கட்டி பறக்க விட்ட பிறகு தன் பசி பட்டினியால் சோர்ந்து போயிருந்தாலும் கூட அவர் எழுப்பிய அந்த வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜே என்ற குரல் ஒளி ஊரெங்கும் பரவியது. இப்படி சமூக சேவை செய்து வந்த ஐயா அவர்கள் 1992ஆம் ஆண்டு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்தார்கள். ஐயாவினுடைய அந்த எழுச்சி மிகு வீரமிக்க தீரமிக்க செயலானதும் இந்த சமூக சேவையானதும் நாம் ஒவ்வொருவருக்கும் பாடமாக அமைய வேண்டும். தனக்கென வாழாமல் பிறர்க்கான வாழ்பவர்களைத்தான் இப்படி நாம் போற்றி புகழுகின்றோம். எத்தனையோ கோடி பேர் 1904ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பிறந்திருப்பார்கள் அதே திருமங்கலம் கிராமத்திலே. ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் நம்ம பேசவில்லையே. காரணம் என்னவென்று சொன்னால், வாழுகின்ற காலத்திலே நாம் என்ன செய்கின்றோம் என்பதனை இந்த உலகம் உன்னிப்பாக கவனிக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்லோர்கள் அவர்களை போற்றி புகழுகின்றார்கள், தொடர்ந்து புகழ்வார்கள். அப்படி வாழுகின்ற வாழ்க்கை முறையினை நமக்கு அவர்கள் படிப்படியாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாமும் அவர் வழி சென்று இந்த தேசத்தின் நலனையும் தேசத்தின் பாதுகாப்பையும் தேசத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்ட பாடுபடுவோம். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள், வாருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.